Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இணையதளத்தின் வாயிலாக இத்திருப்பலியை கண்டு ஜெபிக்கும் உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று புனித மாக்சிமிலியன் மரிய கோல்பே அருள் பணியாளர் மறைசாட்சி இவருடைய நினைவை திரு அவை கொண்டாடுகின்றது. நினைவு கூர்ந்து இவர்களைப் போல நாமும் இறைவனுக்கு உகந்தவர்களாக எந்த துன்பங்கள் வந்தாலும் இயேசுவாக நாம் வாழ வேண்டும் என்று இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இயேசுவாக மாற வாய்ப்பிருந்தும் ஒதுக்கிய தருணங்கள் மற்றும் இயேசுவை போன்று வாழாத ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நமது செயல்பாடுகளையும் நினைத்து பார்த்து மனமருந்தி இத்திருப்பலிகளை பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற எல்லா குற்றங்களையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை எல்லாம் அல்ல இறைவா, அருள் பணியாளரும் மறை சாட்சியுமான புனித மாக்சிமிலியன் மரிய கோல்பே கன்னி மரியாவின் மீது கொண்ட அன்பாலும் மனிதரின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறர் அன்பாலும் பற்றியறிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமைச்சுடன் ஒளியம் புரிந்து சாகும் வரை திருமணி விருப்பத்திற்கேற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தொய்யாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 மற்றும் 11 மற்றும் 13 முதல் 17 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ரேல் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன். அதனால் நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உடன்படிக்கை பேழையை தூக்கி வரும் குருக்கள் யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் அங்கேயே நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். யோசுவா இஸ்ரேல் மக்களிடம், இங்கே வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைகளை கேளுங்கள். வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் அறிவீர்கள். இதோ உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கையை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும். மேற்பகுதியிலிருந்து ஓடி வரும் தண்ணீர் குவியலாக நிற்கும் என்றார். மக்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து யோர்தானை கடக்க புறப்படும்போது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன்னே சென்றனர். உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரின் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலைவில் நின்றது. அறுவடை நாள்களில் இந்நதி கரை புரண்டு ஓடும். மேற்பகுதியிலிருந்து வந்த நீர் சாரத்தானின் அருகிலிருந்து ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலைவில் மேலெழும்பி நின்றது. கீழே ஓடிய நீர் பாலைநில கடலாகிய சாக்கடல் வரை ஓடி மறைந்தது. மக்களும் எரிகோவுக்கு நேர் எதிராக கடந்து சென்றனர். இஸ்ரேல் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ரேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 114. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. பல்லவி. அல்லேலூயா. எகிப்து நாட்டை விட்டு இஸ்ரேலர் வெளியேறிய பொழுது வேற்று மொழி பேசிய மக்களை விட்டு யாக்கோபின் குடும்பம் புறப்பட்ட பொழுது யூதா அவருக்கு தூயகம் ஆயிற்று. இஸ்ரேல் அவரது ஆட்சி தலம் ஆனது. பல்லவி. அல்லேலூயா. செங்கடல் கண்டது, ஓட்டம் பிடித்தது, யோர்தான் பின்னோக்கி சென்றது. மலைகள் செம்மறிக்கிடாய் போலும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகள் போலும் துள்ளி குதித்தன. பல்லவி. அல்லேலூயா. கடலே, நீ விலகி ஓடும்படி உனக்கு நேர்ந்தது என்ன? யோர்தானே, நீ பின்னோக்கி சென்றது ஏன்? மலைகளே, நீங்கள் செம்மறிக்கிடாய்கள் போல் குதித்தது ஏன்? குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகள் போல் துள்ளியது ஏன்? பல்லவி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறை திரு வார்த்தைகள் 21 தொடங்கி மற்றும் அதிகாரம் 19 இறைவசனங்கள் 1 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரை, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்திருந்தால் நான் எத்தனை முறை அவர்களை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிகளுக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தாம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திரும்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திரும்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே பணியாளர் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருளுக, எல்லாவற்றையும் உமக்கு திரும்பி தந்து விடுகிறேன் என்றான். பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாளர் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீர் பட்ட கடனை திரும்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவருடைய உடன்பணியாளர்கள் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கென்று கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திரும்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனை, நீர் என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடன்களையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களில் ஒருவர் தம் சகோதர சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால் விண்ணுகளில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேயா பகுதிகளுக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் இயேசுவாய் மாறிட என்ற மைய சிந்தனையிலே நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றன. நாம் இயேசுவாய் எப்படி மாறிட முடியும்? இன்றைய நற்செய்தி வாசகங்கள் அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தெள்ள தெளிவாக இயேசுவாய் நாம் எப்படி மாற முடியும், இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை எடுத்துரைக்கின்றது. இப்போ 2 விஷயங்களை மட்டும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒன்று, மன்னிப்பு. கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். அதிகாரம் 3 இறை திருவார்த்தைகள் 13 இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது. ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள், ஒருவரை பற்றி ஒருவருக்கு முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். இப்போ இந்த நற்செய்தி வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது பேதுரு இயேசுவை நீங்கள் கேட்கின்றார், என் சகோதர ஒருவர் பாவம் செய்தால், எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? இப்போ 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு கூறுகின்றார்,
7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். இது எதை குறிப்பிடுகிறது என்றால், நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னித்து வாழ வேண்டும். தவறு செய்வது மனித இயல்பு தான். ஆனால் அந்த சகோதர சகோதரி யாரும் பாவம் செய்தாலும் குற்றம் செய்தாலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்துவே பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அவர் மன்னிப்பின் உச்சகட்டமான இயேசு மன்னித்ததை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அவர் இறக்கும் தருவாயிலும் இயேசுவை நமக்கு தெரியும், இயேசுவை சிலுவை சாவுக்கு ஒப்பிட்ட அந்த கயவர்கள் கூட்டத்தை எல்லோரையும் அந்த இறக்கும் தருவாயிலும் கூட தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாது செய்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களை மன்னிக்கின்றார். அப்போ அந்த மன்னிப்பின் உச்சகட்டமாக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அப்போ அவரை பின்பற்றுகின்ற நாம் உண்மையிலேயே மன்னிக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, என் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நான் பணி செய்யும் இடங்களிலும் கூட, என் நண்பர்களாக இருந்தாலும் சரி, படிக்கின்ற இடங்களிலும் கூட, என் நண்பர்கள், எனது பெற்றோர், என்னுடைய சகோதரர் யாராக இருந்தாலும் நாம் மன்னிக்க என்று தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். பல பேர் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள், தந்தையை எங்களால் மன்னிக்க முடியவில்லை, என் சகோதரர் எனது அப்பா அம்மாவை மன்னிக்க முடியவில்லை, அவர்களிடம் பேச முடியவில்லை, அப்போ எனக்கு இன்னும் மனது இறுகமாக இருக்கின்றது, என்னால் மன்னிக்க முடியவில்லை என்று பல பேர் பகிர்ந்திருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று கூறுகின்றார், மன்னிக்க வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை கவனமாக இதில் இருக்க வேண்டும். என்றால் கிறிஸ்து மன்னித்தார், இப்போ கிறிஸ்துவை பின்பற்ற நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இரக்கம். அப்போ இந்த இரக்கமும் ஒன்றை ஒன்று கலந்துதான். மன்னிப்பும் இரக்கமும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்கின்றது. மன்னிப்பு இருக்கின்ற இடத்தில் கட்டாயம் இரக்கம் இருக்கும், இரக்கம் இருக்கிற இடத்தில் கட்டாயம் மன்னிப்பு இருக்கும். இப்போ இறக்கப்படவில்லைன்னா மன்னிக்க முடியாது. இப்போ அவர் மேல் இரக்கம் பரிவு கொள்ள வேண்டும். இப்போ அதைத்தான் கிறிஸ்து கொண்டிருந்தார். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். மத்திய எழுதின நற்செய்தி அதிகாரம் 5 இறைத்தின வார்த்தைகள் 7 அதிக அழகாக குறிப்பிடப்படுகின்றன. இரக்கமுடையோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர் இரக்கம் பெறுவர். ஆனால் இந்த நற்செய்தி வாசித்து வருகின்ற பொழுது அந்த தலைவரிடம் பணி செய்யும் அந்த பணியாளன் தான் பெற்றிருந்த அந்த கடனை அவனால் கட்ட முடியவில்லை, திருப்பி அடைக்க முடியவில்லை. அந்த தலைவர் அவன் மீது பரிவு கொண்டு அவருக்கு இரக்கம் காட்டி அவருக்கு தள்ளுபடி செய்கின்றார். ஆனால் அப்பணியாளர் தனக்கு கீழே இருக்கிற அந்த பணியாளன் வதைத்து அவனிடம் கடன் பட்டிருப்பதை அவர் மன்னிக்க, அது அவருக்கு இரக்கம் காட்ட மறுக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அழைப்போம். அப்போ இரக்கம் பெற்றால் இரக்கம் நான் கடவுளிடம் பெறுகின்றேன் என்றால், கடவுள் என் மீது இறக்கப்படுகின்றான், நான் மற்றவன் மீது இறக்கப்படுகின்றேனா? அப்போ இரக்கமுடையவராக இருக்க வேண்டும். இரக்கமுடையோர் பேர் பெற்ற இரக்கம் பெற. அப்போ இரக்கத்தை ஒவ்வொரு இடத்திலும் இறக்கப்பட வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி, பொருளாக கொடுப்பது, இறக்கப்பட்டு ஒரு பொருளை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நம்முடைய நேரத்தை செலவிடுவதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் நாம் இரக்கமுடையவராக வாழ வேண்டும். ஏனென்றால் நான் வழிபடும் இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தை படைத்த ஒரே ஆண்டவர் நம் கடவுள் கிறிஸ்து அரசர் இரக்கமுடையவர். அப்போ அப்படிப்பட்ட இந்த இறைவனை கடவுளாக கொண்டிருக்கின்ற நாம் உண்மையிலேயே இரக்கமுடையவராக இருக்க வேண்டும். அப்போ இரக்க செயல்களில் நான் முடிந்தளவுக்கு இரக்க செயல்பாடுகளில் என்னுடைய குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். அப்போ மன்னிப்பு இரக்கம் இது இரண்டுமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து செல்ல வேண்டும். இப்போ என் குடும்பத்திலும் என்னுடைய பிள்ளைகளிடத்திலும் மனைவியை மன்னிக்க வேண்டும், அப்பா அம்மாவை மன்னிக்க வேண்டும். தவறு செய்தால் அதை மன்னித்து இறைவனாக இயேசுவாக மாற வேண்டும். இதைத்தான் சிந்து கொண்டிருக்கிறோம், இயேசுவாய் மாறிட. இப்போ இயேசுவாய் மாறிட வேண்டும் என்றால் இந்த இரண்டு குணங்கள் மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டும், மன்னிப்பு இரக்கம். எனவே அன்பாக சிறப்பாக சிந்து பார்ப்போம், இந்த இரண்டு குணங்களும் நம்முடைய வாழ்வில் இருக்கின்றதா? இப்போ இயேசுவாய் மாறிட வேண்டும் என்றால் இந்த இரண்டு குணங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் இயேசுவாய் மாறிட முடியாது. ஆண்டவர் சொல்றார் திருவழியத்திலே, நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர், அவரிடம் பேசாமல் இருப்பவர் திருடரும் கொள்ளையரும். இப்போ எந்த அளவுக்கு அந்த வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்போ அந்த அளவுக்கு நாம் சகோதர சத்திலே ஒற்றுமையாக இரக்கத்தோடு மன்னிப்பவராக இருக்க வேண்டும்.
அதை சிந்தித்து பார்ப்போம். உண்மையிலேயே நமது குடும்பங்களில் இரக்கத்தின் உச்சமாக மன்னிப்பவராக இயேசுவை போன்று வாழ்வோம். இயேசுவாக மாறிடுவோம். நம் குடும்பமும் நமது இல்லமும் நமது ஊரும் இந்த இணையதளத்தின் வாயிலாக இந்த திருப்பலியில் பங்கெடுக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித மாக்சிமிலியன் மரிய கோல்பேயின் எடுத்துக்காட்டான் இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையையும் ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் விவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கண்ணி மரியாவிடமிருந்து பிறக்கத்தில் வளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானந்தர் முதன்மை வானதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் மது மாற்றியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை இனத்திற்கும் ஒற்றாகவே உம்முடைய தூய ஆவியை பழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமாகவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபடவலும் கணிந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். ஒன்றும் ஒன்று ஒளி எம்பரிய தகுந்த நீங்கள் ஏற்றுக்கொண்ட எனவே மக்கண்டு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்களும் எங்களை தூயாவியார் என்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திறவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திறவையினர் ஆகியவரோடும் முத்திரு அன்பில் நிறைவேறச் செய்தலும். அன்பின் ஆண்டவரை, எங்கள் மீது இரக்கம் கொண்டிருப்பவரே, மன்னிப்பவரே, நாங்களும் உம்மை போன்று இரக்கமுள்ளவராக மன்னிப்பவராக எங்கள் சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்வராக யாரெல்லாம் இரக்கத்தை எதிர்பார்க்கின்றார்களோ, யாருக்கெல்லாம் இரக்கம் காட்ட வேண்டுமோ அவர்களை தேடி சென்று நாங்கள் இரக்கம் காட்ட எங்களை தயார் செய்யும். எங்களை ஆசிர்வதியும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் குடும்பங்களில் இருந்து போன ஒவ்வொருவரின் ஆன்மாவும் மினித்தலை பாற்றி அடையும்படியாகவும் கடவுளின் கனி தாயான புனித மக்க மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் மக்கொந்தராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குவதை பற்றும் தன்னுடைய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி யாதொரு துன்பமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துருளுக்கு மனிதர் எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திருவின் விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் இரக்கத்தையும் எங்களுக்கு தந்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இரக்கமடையோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று சொன்ன அன்பு தெய்வம் இதோ நம்மையும் இரக்கமுள்ளவர்களாக பிறர் செய்த தவறை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்வராக இருக்க இன்று நம்மை அழைக்கின்றார். இந்த விருந்துகளை பெற்ற நாம் உண்மையிலேயே பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். தம் நண்பருக்காக தம் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை எல்லாம் அல்ல இறைவா, ஓம் திருமடைய உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித மாக்சிமிலியன் மரிய கோல்பே இந்த விருந்தினால் பெற்றுக்கொண்ட அன்பத்தை எங்கள் உள்ளத்திலும் பற்றி எறிவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மன்னித்து இரக்கம் காட்டி என்னாலும் வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு.
புகழ்ந்து ஏத்தி பாடுதே ஆண்டவரே நெஞ்சம் பாடுதே என்னை கண்ணோக்கினார் வாழ்வை பொன்னாக்கினார் என்னை கண்ணோக்கினார் வாழ்வை பொன்னாக்கினார் அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே பாடுதே போற்றி போற்றி பாடுதே புகழ்ந்து ஏத்தி பாடுதே ஆண்டவரே நெஞ்சம் பாடுதே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.